வெல்கம் பேக் கைஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற ஒரு CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் மெத்தட் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ன்ற இன்னொரு CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் மெத்தட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல உங்களுக்கு ரெடி கியூல ப்ராசஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அந்த ப்ராசஸோடைய ஆர்டர் படி தான் CPU யூட்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். எப்பன்னு கேட்டீங்கன்னா அது நான் பிரிமிட்டிவா இருந்தா மட்டும். ஓகேங்களா? P1ன்ற ப்ராசஸ் இருக்கு, P2, P3, P4 இருக்குன்னா இந்த ஆர்டர் படி தான் இந்த CPU யூட்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன ஒரு சேஞ்ச்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் போஸ்ட்ல ரெடி கியூல உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். ஆனா CPU யூட்டிலைசேஷன் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் எதுல கம்மியா இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் CPU ப்ராசஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் P1ன்ற ப்ராசஸ் ரெடி கியூ வந்துருச்சு. ஆனா இதோடைய ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இந்த P1 ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இது 5 இருக்கு. இது 2 இருக்குன்னா இப்போ CPU யூட்டிலைசேஷன் எந்த ஆர்டர்ல நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரெடி கியூல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா CPU யூட்டிலைசேஷன் எந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா P2ன்ற ப்ராசஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் CPU யூட்டிலைசேஷன் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? சோ இந்த 1 தான் ஃபர்ஸ்ட் CPU எடுத்துக்கும். ஓகேங்களா? அதோட ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு எடுத்துக்கும். அடுத்து என்ன ப்ராசஸ் வரும்னு கேட்டீங்கன்னா P1 இருக்கு, P4 இருக்கு. இது ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2. இதுல ரெண்டுத்துல எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வரும்னு கேட்டீங்கன்னா ரெடி கியூக்கு உங்களுக்கு P1 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சோ P1ன்ற ப்ராசஸ் தான் அது கன்சிடர் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கான யூட்டிலைசேஷன் CPU கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா P4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா P3. ஏன்னா அதோட பர்ஸ்ட் டைம் தான் அதிகமா இருக்கு. சோ அததான் லாஸ்டா எடுத்துக்கும். இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கான்செப்ட் படி. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நான் பிரிமிட்டிவ். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோஸ்ட்லி SJFன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ். இந்த பிரிமிட்டிவ என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். இது இன்னொரு மெத்தட். ஓகேங்களா? சோ இப்போ நாம பார்க்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? நான் பிரிமிட்டிவ் SJF. ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளும் கான்செப்ட் வைஸும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல வேணா இந்த செகண்ட் டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க போற எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல எல்லா ப்ராசஸும் அரைவல் டைமை பேஸ் பண்ணி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு. 0, 2, 4, 5 எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு. சப்போஸ் ஆர்டரா இல்லைன்னா அந்த ப்ராசஸை ஃபுல்லா ஆர்டர் ஆக்கிக்கோங்க பேஸ்ட் ஆன் த அரைவல் டைம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதான் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கேன் சார்ட். அந்த கேன் சார்ட்டை நீங்க வரைஞ்சாதான் உங்களுக்கு எப்படி ஆக்சுவலா CPU யூட்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம ஈஸியா பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு கேட்டீங்கன்னா SJFS அப்படின்னா எந்த ப்ராசஸ் வந்து பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்கோ அதை தான் நம்ம கேன் சார்ட்ல வரைவோம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி கியூல தான் நம்ம சொல்லியிருந்தோம். ரெடி கியூல உங்களுக்கு எந்த ப்ராசஸ் உடைய பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்கோ அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து CPUக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் SJFS தவிர்த்து உங்களுக்கு டேபிள்ல எந்த ப்ராசஸ் கம்மியா இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் கேன் சார்ட்ல வரும்ன்றது கிடையாது. ஓகேங்களா? சோ இனிஷியலா 0ல P1ன்ற ப்ராசஸ் உங்களுக்கு அரைவ் ஆயிருக்கு. சோ P1 உங்களுக்கு வந்துருச்சு. இதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7. சோ மத்த எதனா ப்ராசஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க எந்த ப்ராசஸுமே இல்ல. ஓகேங்களா? சோ இது நான் பிரிமிட்டிவ். எந்த டைம் குவாண்டமும் கிடையாது. ஓகேங்களா?
எந்த இன்புட்டும் வரப்போறது கிடையாது. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும். அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ, P1ன்ற ப்ராசஸ் வந்துருச்சு. அதோடைய ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7. ஸோ, ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கும். யுட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்க 7 வந்துருமா? ஸோ, இன் பிட்வீன்லயே உங்களுக்கு எதனா ப்ராசஸ் ரெடி கியூல வந்திருக்கான்னு நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா 2, 4, 7 இது எல்லாமே இன் பிட்வீன்லயே 0 to 7ன்ற ப்ராசஸ் நடக்கும்போதே உங்களுக்கு ரெடி கியூல உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ, P2, P3, P4 ஓகேங்களா? இது எல்லாமே இந்த P1ன்ற ப்ராசஸ் நடக்கும்போதே இந்த 3 ப்ராசஸும் உங்களுக்கு ரெடி கியூல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்ப P1 வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப P2க்கான பர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. P3க்கான பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1. P4 ஓட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்பதான் நீங்க வந்து SJFS யூஸ் பண்ணணும். ஸோ, இந்த அமங் 3 ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ்க்கு வந்து பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்கு? ஸோ, P3 தான் நமக்கு தெரியுது. அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 1. ஸோ, CPU ஃபர்ஸ்ட் அத தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அக்கார்டிங் டூ SJFS. ஸோ, P3 அதோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1. 7 + 1 8 ஓகேங்களா? 8 ஓகேங்களா? நெக்ஸ்ட் P2, P3 இருக்கு. நெக்ஸ்ட் P2, P4ன்னு இருக்கு. P3 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ P2, P4 2மே பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4, 4 இருக்கு. இதுல எத நான் கன்சிடர் பண்ணி எந்த ப்ராசஸ் வந்து CPU ஃபர்ஸ்ட் எடுக்கும்னு கேட்டீங்கன்னா, P2வ தான் எடுக்கும். ஏன்னா, ரெடி கியூல அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல P2 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ரெடி கியூல. ஸோ CPU P2வ தான் எடுக்கும். ஓகேங்களா? அதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் 4, 8 + 4 12 ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டா என்ன ப்ராசஸ் இருக்குன்னா P4 இருக்கு. ஸோ P4 அது ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் 4, 12 + 4 16 ஓகேங்களா? இப்படிதான் ஃபைனல் கேன்ட் சார்ட் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் ஓகேங்களா? இப்போ நம்ப இதோட ரெஸ்பெக்டிவ் டர்ன் அரவுண்ட் டைம், பர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீஷன் டைம் எல்லாமே சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ, கம்ப்ளீஷன் டைம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். கம்ப்ளீஷன் டைம் வந்து எப்போ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சு டெர்மினேட் ஆகுது. ஓகேங்களா? P1 உடைய கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 7. P3 ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 8. P2 ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 12. P4து பார்த்தீங்கன்னா 16 ஓகேங்களா? இப்போ டர்ன் அரவுண்ட் டைமு. டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் ஓகேங்களா? 7 minus 0 7. 12 minus 2 10. 8 minus 4 4. 16 minus 5 11. இதுதான் இதோட டர்ன் அரவுண்ட் டைமு. வெயிட்டிங் டைம்ன்றது டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ, வெயிட்டிங் டைம் வந்து P1 ஓட வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 minus 7 0. நெக்ஸ்ட் 10 minus 4 6. 4 minus 1 3. 11 minus 4 7. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.